ஜனவரி 27. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆசீர்வாதமாய் இருக்க ஆசீர்வதிக்கப்படுதல். இன்றைய வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். முக்கிய வசனம், இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 2 ராஜாக்கள் 4:5. நான் பத்திரிகையாளராக பணியாற்றிய காலத்தில் பிறருடைய கதைகளை பகிர்வது எனக்கு பெரும் விருப்பம். ஆனால் நான் எனது சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பயிற்றுவிக்கப்பட்டேன். தேவன் என்னை பத்திரிகை துறையிலிருந்து வெளியே வரவும் தன்னை குறித்து பேசவும் எழுதவும் ஒரு வலைத்தளத்தை ஆரம்பிக்கும்படியாக அழைப்பதை நான் சில வருடங்களாகவே அதிகம் உணர்ந்தேன். நான் எனது சொந்த கருத்துக்களை, குறிப்பாக எனது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சற்று தயங்கினேன். நான் வலைத்தளத்தில் எழுத ஆரம்பிக்கும் போது நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லி தீர்ந்து விடுமோ என்று அஞ்சினேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் எனக்கு திடமூட்டும் வார்த்தைகளும் பகிர்ந்து கொள்வதற்கான ஆழமான கருத்துக்களும் கிடைத்தன. நான் எவ்வளவு அதிகம் எழுதினேனோ அவ்வளவு அதிகமான யோசனைகள் புதிதாய் தோன்றின. இப்போதும் இது உண்மையாகவே தொடர்ந்து வருகிறது. எனது வரங்களையும் தாளந்துகளையும் பிறர் சேவைக்காக அளிக்கையில் தேவன் என்னை அதிக மகிழ்ச்சியாலும் உத்வேகத்தாலும் நிரப்புவதை என் சொந்த வாழ்வில் அனுபவித்து வருகிறேன். 2 ராஜாக்களில் எலிசா தீர்க்கதரிசியின் உதவியை நாடி சென்ற ஏழை விதவையை குறித்து வாசிக்கிறோம். மரித்த அவளது கணவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் அவளது 2 குமாரர்களை அடைமானம் கேட்கின்றனர். அவள் வீட்டில் இருந்ததெல்லாம் ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் மட்டுமே. அவளது அயலகத்தாரிடம் பாத்திரங்களை கடன் வாங்கி அவற்றில் எண்ணெயை ஊற்றும்படி தீர்க்கதரிசி அறிவுறுத்தினார். இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். எல்லா பாத்திரங்களும் அற்புதமாக நிறையும் வரைக்கும் அவள் வார்த்து கொண்டே இருந்தாள். மீந்திருந்த எண்ணெயை கொண்டு அவளது குடும்ப கடனையும் அவளால் செலுத்த முடிந்தது. தேவன் உண்மையுள்ளவர், எப்போதும் தேவைகளை சந்திப்பவர். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்கவே தேவன் நம்மை வரங்களாலும் தாளந்துகளாலும் வளங்களாலும் ஆசீர்வதித்துள்ளார். நாம் நமது தாளந்துகளை புறக்கணிக்கவோ ஒழித்து வைக்கவோ செய்யாமல் அவரது மகிமைக்காக பயன்படுத்துவோமாக. தேவன் உங்களுக்கு தந்துள்ள வரங்களும் தாளந்துகளும் யாவை?
பிறருக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு அவற்றை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? அன்பு தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்ததற்காகவும் என்னை ஆசீர்வாதமாக மாற்றியதற்காகவும் உமக்கு நன்றி.